டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ர நிவர்த்தி. குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி 11/2/2025. வக்ர நிவர்த்தி எவ்வளவு நாளைக்கு இருக்குது அப்படின்னா 11/2/2025 11/5/2025 வரலும் ரிஷபத்திலேயே குரு வக்ர நிவர்த்தி பெற்று நல்லபடியாக இருக்க. இப்போ பார்த்தலையானால் குருவினுடைய பலன்கள் மிகப்பெரிய ஏற்றத்தோடு வீரியத்தோடு செயல்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இப்போ 11/2/2025 குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு அப்படின்னு சொன்னோம்னாலே குரு பார்க்கக்கூடிய நன்மை. குரு அப்படின்னு சொன்னோம்னாலே முழு சுவர் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியவர் தேவகுருவான குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வியாழன் கிரகத்தை தான் சொல்கிறார். இவர் இருந்த இடத்தையும் சுபப்படுத்துவார், பார்க்கக்கூடிய இடத்தையும் சுபப்படுத்துவார். இதுதான் இவருடைய பெரிய விசேஷமே. ஒரு ராசிக்கும் நம்ம பேசும்பொழுது அந்த ராசியில் என்ன ஏற்றம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ராசிக்கு எந்த கோவிலுக்கு போனால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. 7.5 சனி காலகட்டம், அதுவும் பாத சனி நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுக்கு இவ்வளவு நாளாக குருவும் வக்கரமாக இருந்து உங்களுடைய உடல்நிலையில் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி மனக்லேசங்கள் அதிகமாக இருந்திருக்கும். என்னடா இது, எது எடுத்தாலும் தடங்கள் வந்துட்டே இருக்கேன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பண வரவும் பிரச்சனை இருந்திருக்கும். ஆனால் இப்போ 11/2/2025 உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்கர குரு வக்கர நிவர்த்தி ஆகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியை பார்க்குறார். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தலையானால் உடல் நலத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் புத்திர காரகனே உட்கார்றதுனால புத்திர ஸ்தானாதிபதி புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு உட்கார்றதும் புத்திரஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவின் வீட்டில் உட்கார்ந்து பரிவர்த்தனை அடைகிறதன் மூலியமாக திருமணமாக ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள், குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கவாள்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தை பிராப்தி உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆறுது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய 5-10 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். கதை எழுதுகிறவங்க, தவிர பாடல் எழுதுகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அரசியல் செல்வாக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய, அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸ், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதை தவிர உங்களுடைய ராசியும் பார்க்குறார். 9, 11 உங்களுடைய ராசி 3 இடத்தையும் பார்க்குறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். படிக்கக்கூடிய மாணவியர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுப்பார். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணிவிடும். இந்த வாட்டி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்த சகோதரி ஸ்தானத்தை சொல்லுவோம். அது தவிர பார்த்தலையானால் இந்த மூத்த சகோதரி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும். திடீர் பண லாபங்கள் கிடைக்கும். அது தவிர தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம்.
உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மொத்தத்தில் பார்த்தலையானால் இந்த குருவினுடைய 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான 90 நாட்கள் மிகப்பெரிய ஏற்றமான நாட்களாக அமைய போகிறது உங்களுக்கு. இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அருகில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் திட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது தென்குடி திட்டை அப்படின்னு சொல்லுவாள். அங்கே குருவுக்கு தனி சன்னதி இருக்குது. அங்கே போயிட்டு குரு பகவானுக்கு உண்டான, அதாவது தட்சிணாமூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு தட்சிணாமூர்த்திக்கு உண்டான பரிகாரங்கள், அதை தவிர தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு தரம் சேவிச்சுட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் மகர ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம், குழந்தை பிராப்தி உண்டு. 2வது திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் சென்று மேல் படிப்பு, அதாவது பிஹெச்டி, அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரியெல்லாம் படிக்கக்கூடிய பாக்கியம், எந்த யூனிவர்சிட்டி நினைக்கிறீங்களோ அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையின் உடல்நிலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். இளைய சகோதரர் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமையும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. சனி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஜென்ம சனி நடக்கிறது. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இப்போது இந்த 11/2/2025 11/5/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வக்ரம் பெற்றிருக்கார். பொதுவாகவே திரிகோணத்தில் இருப்பது சுபர்களும் கேந்திரத்தில் பாவர்களும் இல்லை அசுபர்களும் இருப்பது ரொம்பவும் விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லும். இருந்தாலும் இப்போ பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் கேந்திரத்தில் இருந்தால் அந்த அளவு சுபிட்சத்தை கொடுப்பாரா அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்திற்கு உண்டான விஷயத்தை நல்லபடியாக செய்வார். அதாவது உங்களுடைய புதிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம், புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, புதிய வீடு மனை வண்டி வாகனம், தாயினுடைய சொத்து இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் இந்த 90 நாட்களுமே உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4, 9 அதிபதி, ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதியாக இருக்கிறவர் மிகப்பெரிய யோகர். அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போய் குருவின் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அமையிறது. 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால அவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதற்கு சமம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது. பணம் எல்லா வழியிலும் வரும். பேச்சில் நல்ல நெளிவு சுழிவு இருக்கும். அது தவிர பேச்சின் மூலியமாக நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஏற்று நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 8, 10, 12 இந்த 3 இடத்தையும் பார்க்கறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டு யோகம் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. மறைந்த இடம் அப்படின்னு சொன்னால் ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, திடீர் இன்சூரன்ஸ் பணம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டில் பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மறைந்த இடத்திலிருந்து பொருட்செல்வங்கள் தொழிலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீத முதலீடு போடக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால புதிய தொழில் அமையும். தொழிலுக்கு புதிய பார்ட்னர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம். அதை தவிர பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் வரும். சுப செலவுகள்னு சொன்னால் வீட்டில் ஒரு நல்ல கல்யாணம் நடக்கிறது, அதாவது காது குத்து, இந்த மாதிரியான வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பணவரவிற்கு நிச்சயமான பஞ்சங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அதை தவிர பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இந்த கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் வரும். அதாவது சுகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால ஓரளவுக்கு அந்த மென்டல் ப்ரெஷர் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தனக்காரகனே தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் போய் உட்கார்றது பெரிய ஏற்றம். எது எடுத்தாலும் எதை தொட்டாலும் அதன் மூலியமாக பண வரவிற்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சுப செலவுகளும் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் பார்த்தோன்னா அரசியல் செல்வாக்குள்ளவர்கள், அரசியல் பணி செய்பவர்கள், பொதுத்துறையில் இருப்பவர்கள், அது தவிர இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு சேவை செய்பவர்கள், சுகாதார பணியாளர்கள், அது தவிர இந்த ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், அது தவிர இந்த ஹேண்டிகேப்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், அவர்களுக்காக வேலை செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றங்கள், பெரிய யோகங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வீடு, மனை, வாகனம் அமையக்கூடிய வாய்ப்பு, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம், தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தனகாரகன் தனஸ்தானத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது பெரிய விசேஷம். உங்களுடைய தந்தையின் உடல்நலத்திலும் தாயின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்கள் உடல்நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, ரேஸு, லாட்ரி, ஷேர் மார்க்கெட், அதை தவிர இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தொழிலில் மூலதனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டமாகவும் அமையக்கூடும். நல்ல ஒரு தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம், வெளிநாடு பயணம் போகக்கூடிய காலகட்டம், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி 90% விழுக்காடு 90% விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். என்ன சார் இது, ராசிக்கு 3ஆம் இடம்ன்றது குருவுக்கு அவ்வளோ பெரிய ஏற்றத்தை கொடுக்காது அப்படின்னாலும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார். உங்களுடைய ராசியிலேயே 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனும் இருக்கிறதன் மூலியமாக பரிவர்த்தனை யோகம் அடைந்து அவர்கள் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றதற்கு பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. உடல் நலத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும். அபரிமிதமான எண்ணங்கள் தோன்றும். எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம், தீர்க்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு 7, 9, 11 இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதன் மூலியமாக திருமண பாக்கியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. இவ்வளவு நாளாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய யுவதிகள் எல்லாருக்கும் திருமணம் தட்டிகிட்டே இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையும். 7ஆம் இடத்தில் அதுவும் கேது 26 நாள் அன்றைக்கி கேது பயிற்சியாகி அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரார். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக
உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். நிச்சயமாக திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளும் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்க்கறதுனால தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அதுவும் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தில் பார்க்கக்கூடியதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் உங்களுக்கு அது ஈஸியாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதன் மூலியமாக 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கேட்கவே வேண்டாம், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், கடல் வாணிபங்கள் செய்யக்கூடியவர்கள், அது தவிர கடல்சார் பொருட்கள் வியாபாரம் செய்கிறவர்கள், அது தவிர தங்கம் இறக்குமதி ஏற்றுமதி, அது தவிர பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள், ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, அது தவிர குருமார்கள், கல்வி நிலையங்கள் வச்சுருக்கிறவங்க, அது தவிர பார்த்தீங்களேனால் இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர வேத மந்திரங்கள் சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கள், உயர்ந்த வேத கோஷம் செய்யக்கூடிய புருஷர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படுது. மொத்தத்தில் பார்த்தடையானால் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம், திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சம்பந்தமாக திடீர் நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று ஆட்சி பெற்று போனதற்காக எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு 7.5 சனி போய்கொண்டிருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் 75லிருந்து 80 விழுக்காடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் இந்த வக்கர நிவர்த்தியின் மூலியமாக, குருவின் மூலியமாக வரும் அப்படின்றதையும், நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஓமாம்புலியூர் அப்படின்ற கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஓமாம்புலியூரில் போய் அங்கே இருக்கிற குரு பகவானை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் மாற்றமும் வந்து